சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/3/2025 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 7ஆம் நாள், சப்தமி திதி. நாளை அதிகாலை 4:24 வரை. கேட்டை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:56 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக நல்ல வெற்றிகள், தனலாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமையும். இன்று ஒரு முக்கிய நிகழ்வாக இன்னும் ஒரு 8 நாளில் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கு இரவு சுமார் 9 மணிக்கு சனிப்பெயர்ச்சின்னு சொல்லப்படக்கூடிய சனி மாற்றம் நடக்க இருக்குதுங்க. இப்போ கும்ப வீட்டில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சனி இன்னும் ஒரு 8 நாட்களில் மீன வீட்டிற்கு மாறுகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, அதீதமான ஆர்வமும் அதில் கண்டிப்பாக வந்துடும். ஏங்க சனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு? எல்லா கிரகங்களும் டக்குன்னு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரே ராசியில் 2.5 வருஷம் உட்காந்துக்கிற ஒரு நல்ல பலனையோ தீய பலனையோ நிரந்தரமாக 2.5 வருஷத்துக்கு அழுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் சனிங்க. ஏன்னா குரு கூட 13 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம்னு சொல்லப்படக்கூடிய 18 மாதங்களுக்கு ஒரு முறை மாறும். ஆனால் சனி தாங்க 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம். சனி ஏதேனும் ஒரு நிலையில் தனக்கு ஒரு கெடுதலை கொடுத்து விடுவாரோ, அஷ்டமச்சனி வந்துருமோ, ஜென்மச்சனி வந்துருமோ, 7.5 சனி ஆரம்பிச்சிருமோ, இந்த மாதிரியான ஒரு பயத்தினாலேயே சனிப்பெயர்ச்சியின் மீது ஜோதிடம் அறிந்தவர்கள், ஓரளவிற்கு ஜோதிடத்தை புரிந்தவர்களின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வந்து விடுகின்றன. அத்தகைய ஒரு பெருமையை பெற்ற இன்னும் ஒரு வாரத்தில் வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது, அதாவது வருகின்ற 29ஆம் தேதியிலிருந்து 7.5 சனி என்கின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்குதுங்க. இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வருகின்ற ஒரு வாரத்திலிருந்து அப்படியே 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய விரயச்சனியாக ஆரம்பிக்கிறார். உண்மையில் அப்படி சனி ஏதாவது ஒரு மாதிரியான பலன்களை செஞ்சிருமா? அஷ்டமச்சனி 7.5 சனினாலே கொஞ்சம் பயங்களே, எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதே, ஏதாவது கஷ்டம் வந்துருமானா, நிச்சயமாக பலன்களை கொஞ்சம் துல்லியமாக எல்லாருக்கும் ஏற்றாற் போல சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் இதை 2 பிரிவாக பிரிப்பேங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையில் நல்ல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய 7.5 சனி இப்போது ஆரம்பிக்கிறது. வீடு வாகன சேர்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல விதமான செட்டில்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணத்தை அல்லது குழந்தைகளுக்கு வேலை தொழில் வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நடக்குங்க. அதுலேயும் இன்னொன்று சொல்லப்போனால் 7.5 சனியில் எல்லா அமைப்புகளும் 7.5 வருஷங்களும் தீய வகைகளை செய்கிறது இல்லைங்க. மேஷராசிக்கு அப்படி தீமைகளும் கண்டிப்பாக நடந்துராதுங்க. அடுத்த பயிற்சியில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. இப்போ விரயச்சனியாக வரக்கூடிய இந்த 7.5 சனி அமைப்பு நல்ல வருமானத்தை கொடுக்குங்க. நல்ல வருமானத்தை கொடுத்து அதற்கேற்ற செலவுகளையும் விரயங்களையும், அதாவது காசு பணம் இப்பொழுது இந்த சனி மாற்றத்தின் காரணமாக 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பண வரவுகள் வரப்போகின்றன. வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றன. ஆனால் அந்த பணத்தை சேமித்து வைத்து அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஏதேனும் ஒரு நிலையில் விரயங்களை தரக்கூடிய ஒரு சனி மாற்றம் இந்த வாரத்திலிருந்து நடக்குது. ஆகவே சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அதீத செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன மேஷராசிக்காரர்களுக்கு. இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போது நடக்க போதுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க போகுது. 11ஆம் இடத்திற்கு சனி வரப்போகிறார். கொடுத்து வச்சவங்க நீங்கள்லாம் எல்லா கஷ்டமும் தீரப்போகுதுன்னு சொல்லலாம். ஐயா, அதற்காக நான் வானின் ஒரு உயரத்திற்கு உச்சத்திற்கு போய்விடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே ஒரு 2 வருஷத்திற்குள்ள படிப்படியாக தீர்வுகள் வரக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. உண்மையில் கோச்சாரம் என்பது ஒரு நிலையில் ஒரு 30% பலன்களை கொடுத்தாலும் கூட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இன்னும் கூட நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இருக்கும். சனி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். யாரெல்லாம் ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் ஜெயிக்க முடியல, தொழிலில் வெற்றி பெற முடியல, வேலையில் வெற்றி பெற முடியல, சொந்த வாழ்க்கை நல்லாக இல்லை, குழந்தைகள் நன்றாக
நன்றாக இல்லை, எனக்கே மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, கடனாக இருக்குது, நோயாக இருக்குது, இந்த மாதிரி உங்களை இதுவரைக்கும் பாதிச்சிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக படிப்படியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கல்வி மேன்மை கிடைக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல என்ன தேவையோ, என்ன பாக்கியங்கள் தேவையோ, எதை தடையாக உணர்ந்தீங்களோ, இது இப்படி சரியாகவே செய்ய முடியலைங்க, இது இப்படியே தடுத்துக்கிட்டே இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனைக்கும் விடிவுகள் தரக்கூடிய அளப்பில் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு தனலாபம், பொருள் வரவு, வெற்றிகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையில் குருவின் வீட்டுக்கு மாறுறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிற்கு போவது என்பது ஒரு நிறைவான ஒன்று தான். ஏதாவது பெரிய நல்ல பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சச்சரவுகள், ஒரு அப்பா அம்மா கிட்ட கருத்து வேற்றுமை, அப்பாவோட பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை, நம்ம ஒன்று சொன்னால் அப்பா ஒன்று சொல்கிறாரியா, என்ன பண்ணுறதுனே புரியல, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, தந்தையின் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடை, சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு நிலைமை, இங்கேயே கடந்து கஷ்டப்படுறேனே, பூர்வீக இடத்துக்கு போயிடலாமே, அப்பா அம்மா வாழ்ந்த இடம், தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்துக்கு போயிடலாமே, அதுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை போக முடியாமல், ஒரு ஆன்மீக ஈடுபாடுகளை செய்ய முடியாமல் இருந்து வந்த சொந்த வாழ்க்கை தடைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. 10ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதி வருகிறார் இல்லையா, வேலை நிரந்தரம், தொழில் நிரந்தரம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடியது. விவசாயம் பண்ணுறவங்க, சிறு குறு விவசாயம்னு சொல்லப்படக்கூடிய கிராமப்புறங்களில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களை அப்படியே தீர்க்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள், அதீதமான செலவு சார்ந்த அசுப விரயம்னு சொல்லப்படக்கூடிய நிறைய செலவாகுதுங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது அப்படியே படிப்படியாக குறையக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்குதுங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த 10ஆம் இடத்து சனிப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, அஷ்டம சனியிலிருந்து அந்த பாதிப்புகளிலிருந்து விலகக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. கடந்த 2 வருஷ காலமாகவே எந்த ஒரு கடகராசிக்காரர்களும் நல்லா இல்லைன்றது வெள்ளிடை மலைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்குமே கண்கூடாக தெரிந்த ஒரு விஷயம். 90% கடகராசிக்காரர்கள், குறிப்பாக புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்கின்ற 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கடுமையான பாதிப்புகள் அஷ்டமச்சனியால் இருந்ததுங்க. உண்மையை சொல்லப்போனால் இனிமேல் உங்களுக்கு நல்லதுகளே நடக்க வேணாங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற கெடுதல்கள் விலகினாலே போரும் இல்லையா, அந்த மாதிரியான அஷ்டமச்சனியில் இதுவரைக்கும் இருந்து வந்த பண இழப்பு, உயிரிழப்பு, மானம் மரியாதை போன்றவைகளில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் காப்பாற்றி கொள்ள முடியாமல் இருந்தவைகள், அவமானம், கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள், குடும்பத்தில் சட்டை சச்சரவுகள் போன்றவைகள் எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் இருந்தது. வேலை மன அழுத்தம், தொழில் மன அழுத்தம் போன்ற எல்லாமே விலகக்கூடிய இயல்பான ஒரு மனிதராக கடகராசிக்காரர்கள் மாறக்கூடிய அமைப்பிற்கு அட்டகாசமான ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை சுற்றி ஒரு இருள் விலக போதுங்க, ஒரு ஒளிவட்டம் உங்களுக்கு வரப்போகிறது. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் பலிக்க போதுங்க. ஒரு 2 வருஷமாக இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பலனே இல்லையே, என்னால் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு தத்தம் திறமைகளை அப்படியே காட்டி அவைகளின் மூலமாக நன்மையை அனுபவிக்கக்கூடிய அஷ்டமச்சனி விலகுவதும் 9ஆம் இடத்தில் சனி வருவதுமான நல்ல அமைப்புகள்ங்க இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து வந்த சனி இப்பொழுது அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறாருங்க. உண்மையிலேயே அஷ்டமச்சனினா சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே ஜோதிடத்தில் எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதும் ஒரு ஜோதிடத்தினுடைய இன்னும் ஒரு வகையான ஒரு அமைப்பு தாங்க. ஆக ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கான்னு பார்த்தா, எப்போதோ ஒரு முறை 50-100 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஏதோ ஒரு ராசிக்கு வரக்கூடிய இந்த அஷ்டமச்சனியுடைய தடுப்பு அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய வேதை, கோச்சார வேதை அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு 1.5 வருஷம் இருக்க போதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி இங்கே மார்ச் 29ஆம் தேதி நடக்குதுன்னு சொன்னாலும், அதற்கு பிறகு 40 நாட்கள் நடக்கக்கூடிய மே மாதம் 18ஆம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக
ராகு 7ஆம் இடத்திற்கு வந்து விடுவதால் கோச்சார வேதை என்ற அமைப்பில் அட்டமத்து சனி என்கின்ற இந்த சாதகமற்ற அமைப்பு மிகப்பெரிய கெடுதல்கள் எதையும் செய்யாமல் இயல்பாகவே இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இப்போ இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் 8ஆம் இடத்து சனி அட்டமத்து சனின்னு பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நீட்டித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு நிலைமைகள், அதாவது குடும்பம் குழப்பம் போன்றவைகள். குடும்பத்தில் குழப்பம் பெரும்பாலும் அஷ்டம சனியில் வரும். கணவன் மனைவி புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, பொருள் நஷ்டம் போன்றவைகள், வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இல்லாத தொழில் அமைப்புகளில் முடக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட வேதையின் காரணமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு சராசரியான நல்ல சனி பெயர்ச்சியாக தாங்க அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது 7ஆம் இடத்துல சனி கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் அப்படியே மாறுகிறார். கண்டகச்சனினால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் ஆண் பெண் உறவுகளில் வயதிற்கேற்றாற் போல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனிக்கு உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கோல் மூட்டி விடுற வேலைகளை சனி பகவான் செய்வார் என்பதால் சனியை போல தோற்றமளிக்கக்கூடிய குள்ளமான கருநிறமுள்ள ஒருவரின் மூலமாக குடும்பத்திற்குள் குழப்பங்கள் வரும் என்பது கடந்த காலத்தில் 7ஆம் இடத்துல சனி நடந்த அமைப்புகளில் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்றுங்க. என்ன அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கெனங்க கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ யாராவது கோல் மூட்டினால் அதை விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. காதலன் காதலி உறவுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்புகளாக போகக்கூடிய தன்மை, ஆண் பெண் அமைப்புகளை சொல்கிறேன். நண்பர்களுக்குள்ள கூட்டாளிகளுக்குள்ள இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இணக்கமான ஒரு சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பார்ன்றதுனால பங்கு அமைப்புகளில், அதாவது பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய நிலைகளில் இருக்கவங்க கொஞ்சம் ஒருவரை ஒருவர் தாராளமாக நம்பிக்கொள்ள வேண்டிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டாளிகளோடு சேர்ந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றது கொஞ்சம் ஒத்து வராத தன்மைகள் இருக்கும். நீங்களே ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினால் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கொஞ்சம் ஏதேனும் ஒரு நிலையில் எல்லாவற்றையும் அப்படியே சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு இருக்குங்க. பெரிய சங்கடங்கள் வேலை தொழில் அமைப்புகளில் நிச்சயமாக இருக்காது. வியாபாரம் தொழில் வேலை வருமானம் போன்றவைகள் இயல்பாகவே இருக்கக்கூடிய நல்ல பலன்களை தாங்க மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இப்போது 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற நன்மைகளுங்க, 100 மார்க் கொடுப்பேங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2025, 26, 27 இந்த 3 வருஷம் பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குதுங்க. ஒரு 90% துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல அற்புதமான நல்ல பலன்களை, நிம்மதியை, சந்தோஷத்தை, கடனற்ற வாழ்க்கையை, நோயற்ற வாழ்க்கையை, எதிர்ப்புகளற்ற வாழ்க்கையை, விருப்பம் போல நல்ல வாழ்க்கையை, மனதிற்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க அந்த சனிப்பெயர்ச்சி. 6ஆம் பாவகத்தில் சனி வருகிறார். அதனை அடுத்து 9ஆம் இடத்தில் குரு, அதற்கடுத்து 11ஆம் இடத்துல கேது என்பது போன்ற நல்ல உயர்நிலை கோச்சார அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. தொட்டது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தொலங்குங்க. குடும்பம் நல்லா இருக்குங்க, திருமணம் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே திருமண வாழ்க்கை கெட்டு போயிருந்தவர்களுக்கு சுக அமைப்புகள் கிடைக்குங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் வீடு வாகனம் வாங்காதவர்களுக்கு அதை வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்பா அம்மா விஷயங்கள் நல்லா இருக்கும். மாமியார் மருமகள் கருத்து வேற்றுமைகள் கூட விலகும். மனதிற்கு சந்தோஷமான சில நல்ல விஷயங்கள், எதை எதிர்பார்க்குறீங்களோ, இளைய பருவத்திற்கு கூடுதலாக சொல்லலாங்க, ஒரு கோல், ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லட்சியத்தை நோக்கிய ஒரு வீர நடை பயணம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கும். வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தீங்களோ அதை சாதிக்க முடியும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளையும் துலாம் ராசிக்காரர்களே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது 4ஆம் இடத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடத்து சனியாக இப்போது சனிப்பெயர்ச்சி மாறுதுங்க. உண்மையை சொல்லப்போனால் 5ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியான சுபரான குருவின் வீட்டில் தான் அவர் மாறுறாருங்க. பிள்ளைகளை பற்றி ஏதாவது ஒரு மனக்கவலை கொடுக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் பிள்ளைகள் பள்ளிக்கு தான் போகிறாங்களா, காலேஜுக்கு தான் போகிறாங்களா, அல்லது வேலைக்கு தான் போகிறாங்களா, இல்லை வேறு எதையாவது பண்ணுறாங்களான்ற மாதிரியான
கொஞ்சம் மனக்கவலைகள்லாம் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். அதை தாண்டி பெற்றவர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் பிள்ளைங்க நல்லா தான் இருக்குதுன்ற ஒரு மன தைரியமும் கண்டிப்பாக வரும். வேலை தொழில் விஷயங்கள்ல அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடக்காதுங்க. உண்மையை சொல்லப்போனால் சம்பாத்தியம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். வருமானம் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். இதெல்லாம் பெற்றோர்களுக்குங்க. இளைஞர்களுக்கு என்னங்க நடக்கும்? திருமண வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்களும் வராது. சிலருக்கு திருமண வாழ்க்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய உண்மையை நல்ல தன்மைகள் இருக்கும். ஆணுக்கு பெண் உறவு, ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும். சிந்தனைகளில் மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் வருங்க. இது வரைக்குமே போன வருஷம் வரைக்கும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் இந்த வருஷம் வேற மாதிரி யோசிக்க வேண்டிய ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்து சனிக்கு கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் கொஞ்சம் மெதுவாகத்தாங்க செயல்படும். முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல உங்களுடைய வெற்றிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா இடத்துலையுமே அதிர்ஷ்டம் நமக்கு வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கேற்றாற்போல நல்லவைகள் முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் என 5ஆம் இடத்து சனி பெரிய சோதனைகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது இல்லைங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். ஐயா ஏதாவது சோதனைகள் வந்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சோதனைகள்லாம் நிச்சயமாக கிடையாதுங்க. சனி ஒன்று மட்டுமே கிரகம் இல்லை இல்லையா? மற்ற 7 கிரகங்கள் 8 கிரகங்கள் இருக்குது இல்லையா? அப்போ உண்மையிலே பார்த்தா இன்னும் ஒரு 40 நாட்கள் கழித்து நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் ராசியை பார்க்க போகிறார். ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைன்றதாங்க உண்மை. கடனோ நோயோ எதிர்ப்புகளோ ஏதோ ஒன்று தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. இது எல்லாம் இப்போது விலகுங்க. 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனியால் என்னங்க பலன் நடக்கும்? ஒரு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சொத்துப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். வயதான அம்மாவை கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் அவருடைய ஆரோக்கியத்தில் அந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஒருவேளை சுப பிரிவாக அம்மாவை பிரியக்கூடிய அமைப்புகளும் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வேலைக்காக வெளியூருக்கு போகிறது அல்லது பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு திருமணமாகி தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் போன்ற ஒரு சுப பிரிவுகள், குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பெரிய சோதனைகள்லாம் வராதுங்க. தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளில் எந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு உழைப்பு இருக்கோ அதை விட ஒருபடி மேம்பட்ட அளவில் வருமானத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் அந்தஸ்து கௌரவம் கடந்த 1 வருஷமாக இல்லாமல் இருந்த அமைப்பு, எதுலேயும் ஒரு சங்கடம் இருந்த நிலைமைகள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல சனி பயிற்சியாக தாங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய 3ஆம் இடத்து சனி பயிற்சி இப்போது நடக்குது. ஒரு 7.5 வருஷம் ஒரு மாதிரியாக துடிச்சு போனீங்கன்றதான் உண்மை. இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2020, 21, 22 எந்த மகர ராசிக்காரும் நல்லா இல்லைங்க. அப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி. ஆக கடந்த ஒரு 5 வருடங்களாக உங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் திரும்ப விடாமல் ஒரே மாதிரியான நெகட்டிவ் ரூட்டிலே கொண்டு போய்கிட்டு இருந்த 7.5 சனி இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடியுதுங்க. வருகின்ற 29ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய மனிதனாக, புது மனுஷனாக பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதியார் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க புதுசாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிறக்க போகிறீங்க. தொட்டது துளங்க போகிறது. எதிலும் ஒரு உற்சாகம் வரப்போகிறது. ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல் இது வரைக்கும் என்ன கிடைக்கலையோ, திருமணம் கிடைக்கல, புத்திர பாக்கியம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, கடன் பயங்கரம், வருமானமே இல்லை, இது எல்லாமே அப்படியே படிப்படியாக ஐயா இந்த வருஷத்திலே தீர்ந்துருமா? வாழ்க்கை என்பது கண்டிப்பாக அலாவுதீன் அற்புத விளக்கு நிச்சயமாக கிடையாதுங்க. நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல படிப்படியாக கடந்த 7 வருடங்களாக எந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் இருந்ததோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரியாக நீக்கி ஒரு சகஜமான நல்ல வாழ்க்கைக்கு மகர ராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றாற் போல வருவதற்கான அத்தனை அடிப்படை மாற்றங்களையும் இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக செய்யுங்க. எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிறைவான சனிப்பெயர்ச்சிங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. குகைக்குள்ளே இருந்தவனுக்கு வெளிச்சம் தூரத்தில் தெரிந்தால் எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மன சந்தோஷம் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போது. இப்போவே வந்துக்கிட்டு இருக்குங்க. அதான் உண்மை. சனிப்பெயர்ச்சியில் ஜென்மச்சனி உங்களுக்கு முடிய போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கடந்த 2 வருடங்களாக படாத பாடுபட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. எங்கேயா 2 வருஷம் 5 வருஷமாக இப்படி தான் இருக்குது அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறீங்க.
பொதுவாகவே இந்த ஒரு 5 வருடமும் ஏழரை சனி என்கின்ற ஒரு இருளான அமைப்பில் கும்பராசிக்காரர்கள் போய் மாட்டிக்கொண்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அந்த பருவத்தில் அந்த வயசில் என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ, என்ன நிம்மதி கிடைக்கணுமோ, என்ன பாக்கியம் கிடைக்கணுமோ அது எதுவுமே கிடைக்காம படாத பாடுபட்டீங்க இல்லையா? அப்படிப்பட்ட தடைகளை கொடுத்த ஜென்மச்சனி இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு விலக போகுதுங்க. இனி எல்லாமே அப்படியே சீராகக்கூடிய தன்மை, தொழில் நன்றாக இருப்பது, குடும்பம் நிம்மதியாக இருப்பது, குடும்பம் ஒன்றாக இருப்பது, கணவன் மனைவி போக்கு மாறுவது, குழந்தைகள் நன்றாக இருப்பது, வேலை நன்றாக இருப்பது, தொழில் நன்றாக இருப்பது, வியாபார விவசாயங்கள் இனிமேல் கை கொடுப்பது என அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல பிள்ளைகளை பற்றி இருந்த கவலைகள் விலகிறது. குடும்பம் நிம்மதியாக இருப்பது, புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம் என மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களும் ஜென்மச்சனி விலகி பாதச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்து சனியால் ஓரளவிற்கேனும் நிம்மதியை பெறக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்து சனியாக இருந்து செலவு செலவு செலவோ செலவு என்பதை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது ஜென்மச்சனியாக மாறுறாருங்க. ஜென்மச்சனி கஷ்டங்களை கொடுக்குமா? ஆமாங்க, பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுங்க. உண்மையிலே ஜென்மச்சனி கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளை, கஷ்டங்களை, கெடுதல்களை கொடுத்தே தீருங்க, வயதிற்கு ஏற்றார் போல. அதே நேரத்தில் 2 பிரிவாக ஜென்மச்சனியை சொல்லணுங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஜென்மச்சனி கெடுதல்களை செய்யாது. மாறாக அவர்களுக்கு சொத்து சேர்க்கை, வீடு நிலம் வாங்குவது, பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பேரன் பேத்திகள் எடுப்பது போன்ற இன்ப நிகழ்வுகள் தான் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு இதை பற்றி பேசவே வேண்டாம். இளைய பருவத்தினர் அகலக்கால் வச்சிடாதீங்க, தெரியாத தொழிலை ஆரம்பிச்சிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க, பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல கவனமாக இருங்க. நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கடனாளி ஆவீர்கள், தேவையற்ற நட்புகள் வரும், மன அழுத்தம் வரும், காதல் போன்ற அமைப்புகளில் உங்களுடைய சக்தியை செலவு பண்ணாதீங்க. இப்போ தான் ஆண்னா யார், பெண்ணுனா யார் என்பது போன்ற விஷயங்கள் இப்போது தான் தெரியும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகள் 40 வயதுகள் இருக்கக்கூடியவர்கள் நேர்நிலையாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்து தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நிலைகளில் வந்திருக்குதுங்க இந்த ஜென்மச்சனி என்கின்ற ராசியிலேயே வந்திருக்கின்ற சனிப்பெயர்ச்சி. இதுவரை 12 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.